இன்வைட்லேயே பார்த்தேன். மாஸ் ஹீரோ அப்படின்னு போட்டிருந்தாங்க அது. நான் இன்வைட்ல பார்க்கும்போது ஓகே, ரொம்ப அன்பா போட்டிருக்காங்கன்னு நெனச்சேன். அவங்க அம்மு வந்து அடிக்கடி மாஸ் ஹீரோன்னு சொல்லும்போது எனக்கு டவுட் வருது. அதுக்கப்புறம் தான் அதுவரைக்கும் டவுட் வரல எனக்கு. பட் ஃபைனலி இது நீங்க தான் டிசைட் பண்ணணும் இல்லையா? மக்களும் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் நான் என்னன்னு நீங்க தான் சொல்லணும். ஸோ நீங்க சொல்லியிருக்கீங்கம்போது சந்தோஷம். நான் இத இப்படியே நான் எடுத்துக்கிறேன். நான் பாசிட்டிவாவே பயங்கரமா. அ தேங்க் யூ. பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சொல்ற அந்த விஷயம் தான், முக்கியமான விஷயம் தான். எங்களால ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் பேச முடியாது. நாங்க மனசுல நினைக்கிற விஷயங்களையும், நாங்க படத்துல என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிற விஷயங்களையும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பெரிய பொறுப்ப எடுத்துட்டு, அதுல வந்து படத்தை மட்டும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம, எங்கள மாரி எங்க இருந்தோ வர ஒவ்வொருத்தரையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறீங்க. அதே மாரி மக்கள் என்ன நினைக்கிறாங்க படத்த பத்தி, இல்ல எங்களுடைய ஒர்க்க பத்தி, இல்ல எங்கள பத்தி, இல்ல பொதுவா இத பத்தி அப்படிங்கிறது எல்லாமே உங்க மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு அ ஒரு ஒரு முக்கியமான, அழகான ஒரு ஒரு பெரிய பாலத்த வந்து நீங்க எங்களுக்கு மக்களுக்கு எங்களுக்கும் மக்களுக்கும், இல்ல சினிமால நடிக்கிறவங்களும், இல்ல சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு நடுவுல நீங்க ஏற்படுத்தி குடுக்குறீங்க. ஸோ உங்கள ஒவ்வொருத்தரும் வந்து நான் இன்னைக்கு இருக்கிற இந்த இடத்துல இதுக்கு காரணமா ஒவ்வொருத்தரும் இருந்திருக்கீங்க. அதுக்கு இந்த இடத்துல ஒரு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாருமே இவ்வளோ ஒற்றுமையா, அழகா ஒரு விழாவா எடுத்து, அதுல ஃபேமிலியோட எல்லாரும் வந்து, அ அதுக்கு ஒரு தீபாவளி மலர் தீபாவளி மலர்ன்னும்போது இது அழகா குட்டியா பண்ணியிருக்கலாம். அதனுடைய குவாலிட்டியே ரொம்ப நல்லா இருந்தது. நிச்சயமா. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் குடுக்கலாம்னு நெனைக்கிறேன். தீபாவளி மலர் அப்படின்போது இது நம்மளுடையது அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறதுக்கு அளவுக்கு ஒரு குவாலிட்டியான விஷயமா இருந்துச்சு. ஸோ இத ஒவ்வொரு விஷயமா எடுத்து பார்க்கும்போது, இது இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கப் போகுது. ஸோ ஒவ்வொரு முறையும் என்னால இந்த மாரி கலந்துக்க முடிஞ்சதுன்னா, நிச்சயமா கலந்துக்குவேன். நான் நெறைய நேரம்லாம் பேசல. கொஞ்ச நேரமே பேசிக்கிறேன். எனக்கு இதுவே போதும்னு நெனைக்கிறேன் நானு. ரெமோ பத்தி நீங்கலாம் தான் பேசணும். மக்கள் பேசுறாங்க, நீங்க பேசுறீங்க. அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறேன். நான் இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா, இதுக்கு மேல கஷ்டப்பட்டோம்லாம் சொல்ல தேவையே கிடையாது. நான் இவ்ளோ பெரிய வெற்றிய நீங்க குடுத்துருக்கீங்க. நெறைய இடங்கள்ல படிக்கிறேன். இந்த வருஷம் வந்து அ அ கபாலி, தெறி, அதுக்கப்புறம் அதிக வசூல் பண்ண படம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் எழுதும்போது தான் அது எனக்கு தெரியுது. இல்லன்னா எனக்கு தெரியாது. ஸோ அப்படி ஒரு இது கிடைச்ச பிறகு நாங்க கஷ்டப்பட்டு பண்ணோன்றத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்னு நெனைக்கிறேன். அதுக்கான பெரிய பலனை நீங்க எல்லாருமே குடுத்தீங்க. வேணா இந்த மேடைய நான் பயன்படுத்திக்கிறேன். என் என்டையர் டீம் சார்பா உங்களுக்கும், மக்களுக்கும் ஒரு பெரிய நன்றிய சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ரெமோ படத்த பொறுத்தவரைக்கும், ரெமோல நாங்க கத்துக்கிட்ட விஷயங்களும் நெறையா இருக்கு. இது இன்னும் என்னலாம் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு நாங்க லேர்ன் பண்ணிக்கிற விஷயமும் நெறையா இருக்கு. அது வந்து மக்களோட ஃபீட்பேக்லயும் இருக்கு, உங்களுடைய விமர்சனங்கள்லயும் இருக்கு. இதெல்லாம் பார்த்து எங்களுடைய டீம் எல்லாருமே நான் கத்துக்கிறோம். ஓ! இது நம்ம இப்படி யோசிச்சோம், இது இப்படி யோசிச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நெறையா தோணுது. அது நல்ல விஷயம் தான் நெனைக்கிறேன். நான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எப்பவுமே விரும்புவேன் நானு. அது இன்னும் நம்மள வந்து அடுத்தடுத்து பெட்டர் லெவலுக்கு கொண்டு போகும் இல்லையா? அ அது நான் அப்படி ஒரு விஷயத்த பார்க்குறேன் ரெமோல. ஸோ இதில நாங்க குட்டி, குட்டி விஷயங்கள் மிஸ் பண்ணியிருந்தா, அது இன்னும் அடுத்தடுத்த படங்கள்ல இன்னும் பெருசாவும், பெட்டராவும் நிச்சயமா பண்ணுவோம். ஆம், இந்த இடத்துல நான் ஒரு வாய்ப்ப வந்து பயன்படுத்திக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு எங்க என்டையர் டீம் சார்பாவும் ஒரு பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா, அ ரெமோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க டைம் எடுத்து ஃபோன் பண்ணி எங்க எல்லாருக்குமே வாழ்த்து சொன்னாங்க. என்கிட்ட பெர்சனலா பேசுனாங்க. ஸோ எனக்கு ரஜினி முருகன் டைம்லயும் சார் வந்து பேசினாங்க. இது செகண்ட் டைம் தொடர்ந்து எனக்கு இது கிடைக்குதுன்றதே நான் அதையே ஒரு பெரிய அவார்டா தான் பார்க்குறேன் நானு. ஆ அது இந்த மேடைய நான் பயன்படுத்திக்கிறேன். அ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. பெரிய கான்ஃபிடன்ஸ குடுத்திருக்கு. ஆம், ஏன்னா நம்ம பயந்து பயந்து தான் பண்ணுவோம் இல்லையா? அதுவும் எனக்கு வந்து கெட்டப் சேஞ்ச்லாம் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு பயங்கரமான தயக்கம் இருக்கும். ஸோ இது வந்து அம் அவ்ளோ பெரிய ஒரு ஒரு உச்சபட்ச அதுக்கு மேல யார் பாராட்டுனா எப்டி இருக்கும்னு தெரியல எனக்கு. ஸோ அவங்களே சொல்லும்பொழுது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஓகே இந்த மாரி முயற்சிகள் அப்பப்போ எடுத்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கடுமையா உழைக்கலாம் அப்டிங்கிறதெல்லாம். ஆ அ எப்டி ரஜினி சார் வாழ்த்துனாங்களோ அதே மாரி தான் நீங்க குடுத்த பாராட்டுக்கள், அதே மாரி மக்கள் குடுத்த பாராட்டுக்கள் எல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி தருது. ஆம், நீங்க குடுத்த இந்த மாஸ் ஹீரோ அப்படின்ற அடையாளத்த நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிக்கிற படங்கள பண்ணணும் அப்படிங்கிறது தான். மாஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ அ அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார் அவங்கலாம் ரியல் மாஸ் அவங்க. அ அவங்களுடைய ஆக்ஷன் சீக்வென்ஸஸா இருக்கட்டும், டயலாக் டெலிவரீஸ் ஆகட்டும். நான் என்னை எப்படி பார்க்குறேன்னா, நெறைய பேருக்கு பிடித்த ஒரு நடிகராவும், என்னால இன்னும் நல்ல படங்களும் பண்ண முடியும்னு எல்லாருமே நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு நடிகராவும் பார்க்குறேன். அத எப்படியாவது காப்பாத்திக்க மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். அது நான் மட்டுமே செய்ய முடியாது. சினிமால வெற்றிங்கிறது தனி ஒருத்தரால பண்ணிட முடியாதுன்னு நெனைக்கிறேன். கூட வேலை செய்றவங்க,
அண்ட் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள்லாம் கொடுக்குற ஃபீட்பேக், அதுக்கப்புறம் மக்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்க்குறது, அதை தாண்டி என்ன வந்து நான் சிவகார்த்திகேயனோட ரசிகன்னு சொல்லி தியேட்டரில் வந்து முதல் நாள் நிற்கிறது, எஸ்பெஷலி இந்த ரெமோ படத்தில் தான் 5 மணி ஷோ, 6 மணி ஷோலாம் இருந்தது. நான் தியேட்டரில் போய் பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்படி எல்லாரும் வைக்கிற நம்பிக்கை தான் எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டு போகிறதா நினைக்கிறேன். நான் செய்ய வேண்டியதெல்லாம் உழைக்கிறது மட்டும்தான். இன்னுமே அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே. இந்த இந்த மேடை, இன்னைக்கு இப்படி இருக்கிற வாழ்க்கை, இந்த நொடி வரைக்கும் இது எல்லாத்தையும் கொடுத்தது நீங்கள் எல்லாரும் தான். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒளிப்பதிவாளர் சங்க தலைவராக இங்கே பேச வந்திருக்கிறேன். ஏனென்றால் பத்திரிகையாளர் சங்கம், ஒரு சங்கம் நடத்துவதில் எவ்வளோ பொறுப்பு இருக்குது என்று இப்போது தான் நான் உணர்ந்தேன். ஏன்னா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு வருடம் ஆகியது. ஸோ அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அதுதான் ஒவ்வொரு சங்கத்தையும் பலப்படுத்தி அதில் இருக்கிற உறுப்பினர்களோட குழந்தைகள், அவங்களுடைய படிப்பு, சீக்காலையும் நாங்கள் வந்து வெயிலேருந்து 7 சீட் வாங்கினோம். அதே மாதிரி இவங்களும் 5 சீட் வாங்கி வச்சுருக்காங்கன்னு கேட்டு சொன்னாங்க. அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா சீட்டு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம சங்கத்தில் குழந்தைங்களுக்கு கிடைச்சா அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். திரைப்படமான நான் சமீபமாக நான் செய்த படத்தை மட்டும் பேச விரும்புகிறேன். பழசாக பேசுகிறத பார்த்தா இப்போ ரெமோ தான் நான் பேச முடியும். அதுதான் என்னுடைய ரெமோ. ஆரம்பத்திலிருந்து தயாரிப்பாளர் ராஜா ஒரு விஞ்ஞான முறைப்படி ஒரு அணுகுமுறை செய்தார். அதுதான் அந்த வெற்றிக்கு காரணம். சில வாட்டி நமக்கே கொஞ்சம் இவ்வளோ டெஸ்ட் எடுக்கணுமான்ற மாதிரி தோணும். ஆனால் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அந்த பர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு போன காரணமே இத்தனை பழிகள் தாண்டி வந்ததுனால ஒரு தெளிவு பிறந்து ஒரு பொறுப்பு எவ்வளோ பொறுப்பு உணர்ச்சியோட பண்ணணும்னு புரிஞ்சுது. ப்ளஸ் a person like Shiva gave himself totally for the film. ஏன் சொல்கிறேன்னா, கலெக்டிவ் எனர்ஜி உள்ளே போகும்போது தான் அந்த படம் வெற்றி அடையுது. ரெமோவின் வெற்றிக்கு காரணம் அந்த கலெக்டிவ் எனர்ஜி. எல்லோரும் இயல்பாக அந்த எனர்ஜி கூட ஈர்க்கப்பட்டோம். அதுதான் உண்மை. இதே மாதிரி ஒரு அனுபவம் ஹிந்தி படத்தில் எனக்கு அமிதாப் பச்சன் மகனாகவும் அபிஷேக் பச்சன் தந்தையாகவும் வா என்ற ஹிந்தி படத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அதில் கூட அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆக்சுவலாக வந்து கஷ்டமே இல்லைன்னு நினச்சேன். ரெமோ கம்பேர் பண்ணும்போது அது ஒன்றுமே இல்லை. காரணம் அது வேறு ஒரு விஞ்ஞான அணுகுமுறை. அது பத்திரிகையாளர் என்பது நாம் அன்றாடம் அவர்களை நினைத்து நினைத்து நெகிழ்வுறும் மகிழ்வுறும் வண்ணமாகத்தான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் கடந்து கொண்டிருக்கிறது. சங்க காலத்திலே விரலி விடுத்துவது என்பார்கள், புறா விடுத்துவது என்பார்கள். இந்த திரையுலகத்துக்கு நீங்கள்தான் பத்திரிகை விடுத்துவதாக நல்ல நல்ல செய்திகளை அல்லவை தவிர்த்து நல்லவை சேர்த்து எடுத்து செல்கிறீர்கள். அப்படிப்பட்ட சூழலில் உங்களுடைய பணி தலையாய பணியாக விளங்கி கொண்டிருக்கிறது. தீபாவளி மலரை பெற்றுக்கொண்டவர்களும் அதை வெளியிட்டவரும் மிக சிறப்பான ஒரு நன்னிலையாளர்கள். ஆகவே அவர்கள் திருக்கரங்களால் வெளிவந்த இந்த மலர் இப்பொழுது 100 பக்கம் என்றால் அடுத்த ஆண்டு 1000 பக்கம் அளவுக்கு மிக உயரிய வரவேற்பினை அத்துணை நல்ல இதயங்களும் இந்த மலருக்கு விளம்பரங்கள் தந்து இந்த பத்திரிகையாளர் சங்கத்தை உயர்த்த வேண்டும். நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். எங்களையும் நீங்கள் அணுகுங்கள். சகோதர வாஞ்சையுடன் உங்களை அரவணைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.